வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th மேக்ஸ்ல சுற்றளவு மற்றும் பரப்பளவு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுற்றளவு அப்படின்னு என்னன்னு பார்த்தலாம். சுற்றளவு அப்படிங்கிறது ஒரு மூடிய உருவத்தினுடைய எல்லைகளினுடைய நீளம். அதுதான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மூடிய உருவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தலாம். இப்போ எல்லா பக்கமும் க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நம்ம மூடிய உருவம் அப்படின்னு சொல்லுவோம். இதை மூடிய உருவம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த உருவத்தை பாருங்க, மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி ஓப்பனாக இருக்கனால இதை மூடிய உருவம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதையும் மூடிய உருவம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் க்ளோஸ்டாக இருந்தால் தான் அதை நம்ம மூடிய உருவம் அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் மூடிய உருவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூடிய உருவத்துடைய சுற்றளவு அப்படிங்கிறது அதனுடைய எல்லைகளினுடைய நீளம். அதுதான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். எல்லைகள் அப்படிங்கிறது இந்த பவுண்டரி, இதுதான் நம்ம சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு வயல் எடுத்துக்கலாம். ஒரு வயல் வந்து இந்த வடிவத்தில் இருக்கு. இந்த வயலுடைய சுற்றளவு அப்படிங்கிறது என்னுடைய எல்லைகளினுடைய நீளம். அதாவது இந்த வயல்ல நீங்க ஒரு இடத்துல நின்றுருக்கீங்க, உதாரணத்துக்கு இங்க நின்றுருக்கீங்க வச்சுக்கலாம். இந்த வயலை ஒரு முழு சுற்றி வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த வழியா வந்து மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவீங்க. இதுதான் ஒரு முழு சுற்று. இந்த வயலை முழு சுற்றி வர நீங்க எவ்வளவு தூரம் நடந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த வயலினுடைய சுற்றளவு. இப்போ 3 வடிவங்கள் எடுத்துக்கலாம். அந்த 3 வடிவங்களுக்கும் நம்ம சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். என்னென்ன வடிவங்கள் அப்படின்னா சதுரம், செவ்வகம் மற்றும் முக்கோணம். அதில் முதல்ல நம்ம சதுரம் எடுத்துக்கலாம். சதுரம் அப்படிங்கிறது 4 பக்கங்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மூடிய உருவம். இதை சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். இந்த 4 பக்கமும் சின்னதாக கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இப்படி கோடு போட்டால் என்ன மீனிங் அப்படின்னா, நான் இந்த கோடு போட்டிருக்கக்கூடிய எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கு அப்படின்னு மீனிங். அப்போ இந்த பக்கத்தினுடைய நீளம் ஏ அப்படின்னா இதனுடைய நீளம் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ சதுரத்துல 4 பக்கங்களும் சமமாக இருக்கு. இதனுடைய சுற்றளவு, சதுரத்தின் சுற்றளவு சதுரத்தினுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா இப்போ 4 பக்கங்களினுடைய நீளங்கள்னா நம்முடைய சுற்றளவு. சுற்றளவு இப்போ 4 பக்கத்தினுடைய நீளங்களை நம்ம ஆட் பண்ண போறோம். a plus a plus a plus a ஈக்குவல் டு ஒரு நம்பரை நீங்க 4 டைம் ஆட் பண்றது ஒண்ணுனா அந்த நம்பரை 4 ஆல் மல்டிப்ளை பண்றது ஒண்ணுதான். a plus a plus a plus a நீங்க 4 into a அப்படின்னு எழுத முடியும். 4 into a அளவுகள் எழுதும். அளவுகள் அப்படிங்கிறதுனா சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இந்த மாதிரி யூனிட்ஸ், அது அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது செவ்வகம். செவ்வகம் அப்படிங்கிறது எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மூடிய உருவம். இது செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த 2 பக்கங்களும் சமமாக இருக்கும், இந்த 2 பக்கங்களும் சமம். இதை செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வகத்துடைய நீளத்தை L அப்படின்னும் அகலத்தை B அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் Lனா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த சைடும் L, ஏன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமம். இந்த பக்கம் Bனா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இந்த சைடும் B, எதிரெதிர் பக்கங்கள் சமம். செவ்வகத்தினுடைய சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவுனா 4 பக்கங்களின் நீளங்களையும் ஆட் பண்ணுவோம். இப்போ இங்க இருக்கீங்க, இந்த பக்கத்தின் நீளம் b பிளஸ் இந்த பக்கத்தின் நீளம் பார்த்தீங்கன்னா l பிளஸ் இந்த பக்கத்தின் நீளம் b பிளஸ் இந்த பக்கத்தின் நீளம் l ஈக்குவல் டு இந்த 2 l ஆட் பண்ண போறோம். l plus l, இந்த 2 b ஆட் பண்ணினா b plus b. இப்போ இந்த 2 l ஆட் பண்ணோம். l plus l அப்படினாலும் 2 into l அப்படினாலும் ஒண்ணுதான். 2 into l பிளஸ் b plus b அப்படினாலும் 2 into b அப்படினாலும் சேம். ஈக்குவல் டு இங்கேயும் 2 into இருக்கு, இங்கேயும் 2 into இருக்கு. இந்த காமனா இருக்க 2 into வெளியே எடுத்தீங்கன்னா இங்க இருக்க l வந்துடும் பிளஸ் இந்த b அப்படியும் 2 into l plus b. அளவுகள் அப்படிங்கிறது யூனிட்ஸ், அதாவது சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ செவ்வகத்தினுடைய சுற்றளவு 2 into l plus b அளவுகள். அதுக்கு அடுத்ததா முக்கோணம். முக்கோணத்தை
அதனுடைய பக்கத்தை அடிப்படையாக வச்சு 3 வகையாக பிரிக்கலாம். 3 பக்கங்களும் சமமாக இருந்தால் அது சமபக்க முக்கோணம் அப்படின்னும், 2 பக்கங்கள் மட்டுமே சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னும், 3 பக்கங்களும் வேற மாதிரி இருந்தால் அது அசமபக்க முக்கோணம் அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய ஒரு பக்கத்தினுடைய நீளம் a அப்படின்னா எல்லா பக்கங்களும் a தான். இதோடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா a பிளஸ் a அலகு, அதாவது 3 into a அலகு. ஏவை 3 ஆட் பண்ணுறது ஒன்று தான், ஏவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று தான். அதே மாதிரி இரு சமபக்க முக்கோணம் 2 பக்கங்கள் சமமாக இருக்கும், 3வது பக்கம் மட்டும் வேற இருக்கும். இதனுடைய சுற்றளவுனா எல்லா பக்கங்களையும் ஆட் பண்ணணும். இப்போ a plus b. இது அசமபக்க முக்கோணம், 3 பக்கங்களுமே அதனுடைய நீளங்களில் மாறுபட்டு இருக்கும். இதனுடைய சுற்றளவு a plus b plus c அலகுகள். அலகுகள் கண்டிப்பாக எழுதணும் எல்லாத்துக்கும். அலகுகள் அப்படிங்கிறது யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இது எல்லாமே அலகுகள். அதுக்கடுத்தது இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டு 2, ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டரில் அதனுடைய சுற்றளவு காண்க. ஒரு சதுரம் எடுத்துக்கலாம். சதுரத்தில் 4 பக்கமும் சமமாக இருக்கு. இதில் ஒரு பக்கத்தின் நீளம் 2 சென்டிமீட்டர் அப்படின்னா அதை சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சதுரத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா 4 into a அலகுகள். 4 into a அப்படிங்கிறது சதுரத்தினுடைய ஒரு பக்கத்தினுடைய நீளம். இந்த ஒரு பக்கத்தினுடைய நீளம் என்ன? 2 சென்டிமீட்டர். a ஓட வேல்யூ 2 சென்டிமீட்டர். அப்போ 4 into 2 is equal to 8 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் பக்களவு கொண்டு இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு 8 சென்டிமீட்டர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்டு ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றளவு காண்க. அதுக்கடுத்து ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். அதனுடைய பக்கத்தினுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பக்கத்தினுடைய நீளம் 3, 4, 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். இதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன? சுற்றளவு ஈக்குவல் டு 3 பக்கமும் வேற மாதிரி இருக்கு. இது அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய சுற்றளவு எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணிடணும். a பிளஸ் b பிளஸ் c அலகுகள். அப்போ இதனுடைய நீளம் a அப்படின்னா இதனுடைய நீளம் b ஆ இருக்கும். இது c. a ஓட வேல்யூ என்ன? 3 plus 4 plus 5. 3 plus 4 7, 7 plus 5 12. இப்போ இந்த ஒரு பக்கத்துக்கு நீளம் என்ன? 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 12 சென்டிமீட்டர். அதுக்கடுத்த விஷயம் பாருங்க. ஒரு கரும்பலகையின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு 6 மீட்டர், அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை காணுங்க. இப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டுமா ஒரு கரும்பலகை. ஒரு கரும்பலகை என்ன இருக்கு? செவ்வக வடிவில் இருக்கு. இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு செவ்வக வடிவில் இருக்கு. என்னுடைய சுற்றளவு 6 மீட்டர். நீளம் L, அகலம் D. அகலம் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீளம் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ செவ்வகத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 into L plus D. சுற்றளவு 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 2 into L plus D யும் 6 மீட்டர். ஏன்னா 2 into L plus D அப்படின்னு சுற்றளவுக்கான ஃபார்முலா. இப்போ 2 into L plus D நமக்கு B யோட வேல்யூ தெரியும்.
அந்த b ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். l plus b is equal to 1 is equal to 6. இப்போ 2 இன்டு இருக்கு இல்லையா, இந்த 2 அந்த பக்கமாக கொண்டு போகிறோம். என்ன ஆகும், இங்கே l plus 1 மட்டும் இருக்கும். இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா by 2 ஆகும். இந்த பக்கம் பெருக்கிறதுனா அந்த பக்கம் தான் வகுத்தல் ஆகும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 சார் 2 3 2 சார் 6. l plus 1 லெஃப்ட் சைடில் l plus 1 இருக்கு, ரைட் சைடில் 3/1. பகுதியில் 1 வந்தால் எழுதும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதனால் 3 மட்டும் இருந்தால் போதும். l is equal to 3, இந்த ப்ளஸ் 1 கொடுத்தா -1, 3 - 1 is equal to 2. அப்போது இங்கே மீட்டர் கொடுத்துருக்கனால அந்த மீட்டர் இங்கே எழுதிக்கலாம். இப்போ நீளம் வந்து எவ்வளவு, 2 மீட்டர். ஆக 2 மீட்டர், நீளம் 2 மீட்டர், அதாவது 4 மீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கரும்பலகையினுடைய நீளம் 2 மீட்டர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுர வடிவமான தபால் நிலையின் சுற்றளவு கொடுத்தாங்க 8 சென்டிமீட்டர். அதனுடைய பக்க அளவை கண்டுபிடிக்கணும். தபால் நிலைனா போஸ்ட் ஸ்டாம்ப். இந்த போஸ்ட் ஸ்டாம்ப் சின்னதாக இருக்கும். இதனுடைய வடிவம் சதுரம், ஆனால் 4 பக்கங்களும் ஈக்குவலாக இருக்கும். இதனுடைய சுற்றளவு கொடுத்தாங்க. சுற்றளவு எவ்வளவு, 8 சென்டிமீட்டர். சுற்றளவு 8 சென்டிமீட்டர். தபால் நிலையின் சுற்றளவு, தபால் நிலை சுற்றளவு. இந்த தபால் விலை என்ன வடிவத்தில் இருக்கு, சதுரம். சதுர வடிவத்தில் இருக்கு. ஈக்குவல் டு 8 மீட்டர். சதுரத்தினுடைய சுற்றளவு என்ன ஃபார்முலா, 4 × a ஈக்குவல் டு 8. இப்போ நமக்கு a தான் கண்டுபிடிக்கணும். a வந்து இந்த பக்கம் வச்சுட்டு அந்த 4 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 8/4 கேன்சல் பண்ணினா 1 4s are 4, 2 4s are 8 is equal to 2/1. பகுதியில் 1 வந்து எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 2. இப்போ a is equal to 2. a is equal to 2. a is equal to 2 அப்படின்னா இந்த தபால் விலையினுடைய ஒரு பக்கத்தினுடைய நீளம் 2 சென்டிமீட்டர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்தாங்க 179 சென்டிமீட்டர். அதன் ஒரு பக்க அளவை காண்க. ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கு. சமபக்க முக்கோணம் எல்லா பக்கங்களும் சமமா இருக்கும். ஒரு பக்கத்தின் நீளம் a அப்படின்னா எல்லா பக்கத்தின் நீளமும் a. இதனுடைய சுற்றளவு கொடுத்தாங்க. சுற்றளவு equal to 129 சென்டிமீட்டர். சுற்றளவு ஃபார்முலா என்ன, எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணணும். a plus a plus a இது 3a அப்படின்னு எழுதலாம். அதாவது a plus a. சுற்றளவு 129 சென்டிமீட்டர்னா சுற்றளவுக்கான ஃபார்முலாவும் a plus a plus a இதுவும் 129 சென்டிமீட்டர். a plus a plus a நம்ம 3 × a எழுதலாம். அதாவது ஒரு நம்பரை 3 டைம் ஆட் பண்ணுறது ஒன்று தான், நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று. 3 × a is equal to 129. இல்லை ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். a is equal to 129/3. இந்த 3 இந்த பக்கம் வந்தால் /3 ஆயிரும். 1 3s are 3, 12 4 3s இருக்கு, 9 3 3s இருக்கு. 43/1. பகுதியில் 1 வந்தால் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 43. அதாவது இந்த சமபக்க முக்கோணத்துடைய ஒரு பக்கத்தின் நீளம் 43 சென்டிமீட்டர். அடுத்த கிளாஸ்ல பரப்பளவு, இந்த 3 உருவங்கள்